Hi friends, welcome to Geetha's World. இந்த குர்தா டிசைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபேண்ட் வந்து நான் ஸ்ட்ரெயிட் கட் ஃபேண்ட்டு தைச்சிட்டேன். இது ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குங்கிறதால வீடியோ எடுக்க முடியல. ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு ஒன் சைட் பாக்கெட் வச்சு முடிச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டு பெல்ட்டு, பேக் எலாஸ்டிக். இது மாதிரி நான் இன்னொரு ஃபேண்ட்டு தைச்சா நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த நெக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குர்தா நெக்கு சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கையும் ஒரு லேஸ் வச்சு, இது வந்து ஜாயிண்ட் லேஸுன்னு சொல்லுவாங்க. இந்த லேஸ் வச்சு இது ஹோல் தான் இருக்குது. நம்ம இதில் ஸ்கின்னு தெரியும். இதில் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது ஷோ பட்டன் ஒரு 3 வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் லைனிங் வந்து அலசிக்கங்க. அலசிட்டு ஒரு ஐனிங் கொடுத்துக்கோங்க. இப்போ இது 34 செஸ்ட்டுக்கான குர்தா தான். 34 செஸ்ட்டு, வெஸ்ட்டு 30, ஹிப்பு 38, குர்தாவோட ஹைட் வந்து 41. இது மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். பேக் வந்து அடித்து திருப்பியிருக்கேன். ரைட் சைடு வச்சு அடித்து திருப்பிட்டு டாட் பிடிச்சி எல்லாம் முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் வந்து பேக்கில் வந்து லைனிங் வச்சு அடிச்சிருக்கேன் நார்மலாக. இது இப்போ நம்ம இங்கே தான் டிசைன் பண்ண போகிறோம். இதுலேயே இருக்க டிசைன் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு பார்ப்போம். நெக் வந்து நம்ம 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 4.5 இன்ச்சு நெக்கு ரவுண்ட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் வந்து வி கொடுக்க போகிறேன். வி கட்டு நம்ம இது வந்து 13 இன்ச் வரைக்கும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது ஜாஸ்தி கூட கொடுத்துக்கலாம் ஹைட்டு. இப்போ நான் ஃபேண்ட் கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து லைக்ரா ஃபியூசிங்கு. ஒரு கிளாத்தில் அடித்து அயன் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாத்து ஜாயின் பண்ணி ஃபுல்லாக நான் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். யூஸிங் இருக்கிறது மொத்தத்தையும் எல்லா சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ இதை சென்டர் க்ரீஸ் எடுத்துக்கலாம். இப்படி நகத்தில் போட்டு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா க்ரீஸ் வந்துடும். ரொம்ப தேய்க்க வேண்டாம், லைட்டாக. இப்போ இது சென்டர் மார்க்கு பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து இது குர்தாவில் எந்த அளவு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து இப்போ நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா? 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த நெக்கிலேருந்து நமக்கு எவ்வளோ தெரியுதுன்னு சொல்லிவிட்டு யோசிச்சுக்கலாம். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 இன்ச்சு தெரிகிற அளவு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஹைட் வந்து அதே 13 இன்ச்சு தான் நம்ம சொன்ன மாதிரி. இப்போ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தா நம்மளுக்கு 5 இன்ச் கிடைக்கிது. இப்போ 5 இன்ச்சு வந்து இந்த பீஸில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபைவ் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஹைட் வந்து அதே 13 இன்ச் தான். கரெக்டாக இருக்குது. மேலே 5 இன்ச் வச்சோம் இல்லையா? இங்கே 1 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் பண்ணோம்னா அப்போ தான் நமக்கு வந்து கிளாஸ் ஷேப்பில் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். மேலே 5 இன்ச்சுன்னா கீழே 5 இன்ச்சை கூட வச்சுக்கலாம். கிளாஸ் டைப்பில் வேணுன்றதுக்காக நான் 1 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 5 இன்ச்சில் மார்க் பண்ணிப்போம். இப்போ இப்படியே அந்த சைடும் நம்ம இதே மாதிரி லைன் பண்ணிக்கலாம். 4 இன்ச் மார்க் பண்ணிட்டு மேலே அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுலேயும் இதுலேயும் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ நெக்கு வந்து ரேண்டமாக வரைஞ்சிப்போம். பர்ஃபெக்டாக இல்லை, ரேண்டமாக வரைஞ்சிக்கலாம்.
3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 3 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே சும்மா ஹைட் வந்து ஒரு 4 இன்ச் வச்சு நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடும் வர மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக லைன் போட்டுப்போம். நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் லைன் போடுறேன். உங்களுக்கு வேணுன்ற அளவில் நீங்கள் 3/4 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ அது உங்களோட விருப்பம். நான் கொஞ்சம் சின்ன சின்ன பாக்ஸாக வரணுன்றதுக்காக 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நான் கொண்டு வரேன். பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த டோலி த்ரெட் வச்சு தான் நம்ம இதில் டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து பாபின் கேஸில் போட்டுட்டு நம்ம இது ரெடி பண்ணணும். பாருங்கள், நான் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மேலே வந்து நார்மலாக சிங்கிள் த்ரெட்டு தான் போட்டிருக்கேன். கேஸில் இந்த மாதிரி சுற்றியிருக்கேன். இப்போ நெக்கில் இருந்து நம்ம அடிச்சுக்கலாம். இந்த லைன் நம்ம அதுக்காக தான் போட்டிருக்கோம். அதிலேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் வந்து பெரிய ஸ்டிச்சாக வச்சுக்கோங்க. உங்கள் மிஷினில் எந்த அளவு பெருசு இருக்கோ அந்த அளவு. ஏன்னா இது வந்து நார்மலாக ஸ்டிச் போடுற லென்த்தில் வச்சிங்கன்னா நூல் சரியாக விழாது. அதனால் லென்த்து வந்து பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த லைன் அதுக்காக தான். எக்ஸ்ட்ரா வந்து இப்போ நெக் நம்ம வரைஞ்சிட்டதால் எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக தைக்க வேண்டிய தேவையில்லை. நூலும் ஒன்று வேஸ்ட் ஆகும், நம்ம டைமும் வேஸ்ட் ஆகும். இந்த நெக் வரைஞ்சிட்டதால் நம்ம இந்த லைனுக்குள்ளே வந்து டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்காக தான் ரஃபாக வந்து ஒரு நெக் வரைஞ்சேன் நான் 4 இன்ச்சில். சைடில் லைனும் அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக வந்து நான் முடிச்சுட்டு கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் லைன் வரும். சரிங்களா? நான் ஒன் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த பக்கம் வரையும் தச்சிருக்கேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நெக்குக்கு போக நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து அவ்வளோதான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு கொண்டு வரேன். பாருங்கள், நான் ஒன் சைடு வந்து லைன் பண்ணி முடிச்சிட்டேன் தச்சு. அடுத்த சைடும் நான் லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த கிராஸில் ஒரு ஸ்டிச் இருக்குது இல்லையா, இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்கு கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம அர்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கீழேயும் சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக வச்சுட்டு இப்போ நெக்கு நம்ம ஷேப்பு மார்க் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா அன்ஈவனாக இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக் வரைஞ்சிடுவோம். 3 இன்ச்சு நெக்கோட அகலம். டெப்த்து வந்து 4.5 இன்ச் வைக்கிறேன். இது பாக்ஸ் போட்டு நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வி ஷேப்பு எடுத்துக்கலாம். ரொம்ப அகலமும் வேண்டாம், ரொம்ப லென்த்தும் வேண்டாம். சின்னதாக இருந்தால் இது தச்சு முடித்த பிறகு இதுவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நெக்கை கட் பண்ணிக்குவோம். இப்போ வியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ சைடில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த லைன்லேயே வந்து கட் பண்ணிவிடுவோம். கீழேயும் அதே மாதிரி லெவல் பண்ணிடலாம். கீழே லெவல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இதில் ஒரு லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். நெக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த லேஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம்.
ரைட் சைடு ராங் சைடு எதுன்னு பார்த்துட்டு இது இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணி இது குர்தால தைக்கும் போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டம்ளர் ஷேப் கட் பண்ணோம் இல்லையா, அந்த டம்ளர் ஷேப் ஃபுல்லாக வச்சு அடித்து எடுத்துருவோம். இந்த கார்னர் திரும்பும் போதெல்லாம் ஜஸ்ட் ஒரு லேஸில் ஒரு கட்டு கொடுத்துட்டு திருப்பினீங்கன்னா திரும்பிடும். இப்போ நம்ம குர்தா எடுத்துக்கலாம். இது பேட்ச் ஒர்க்கு, இது முடிஞ்சது. குர்தா எடுத்துப்போம். இப்போ குர்தாவோட ராங் சைடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா இந்த பேட்ச்சு, இதனோட சென்டர் பாயிண்ட்டும் குர்தாவோட சென்டர் பாயிண்ட்டு, அதாவது நான் அயன் பண்ணி லைன் க்ரீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம நெக்குக்கு வந்து அர்காத் பண்ணியிருக்கோம், அது கூட செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு ஒரு ஃபுட் அளவுக்கு வந்து ஃபுல்லாக தச்சு முடிச்சிருவோம். ஃபுல்லாக அடித்து முடிச்சிடலாம். ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு பின்ன இந்த ரவுண்டு, அதாவது நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். நெக்கை கட் பண்ணி எடுத்துட்டு வி ஷேப்பும் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அர்காத் பண்ணும்போது இந்த வி கிட்ட வந்து நல்லா டீப்பாக கட் பண்ணணும். ஸ்டிச் கிட்ட வரையும் போகணும், ஸ்டிச்சை வந்து கட் பண்ணக்கூடாது. ஸ்டிச் வரையும் கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிடுவோம். ஃபுல்லாக திருப்பிட்டு இந்த கார்னர் வந்து சிசர் வச்சு ஷேப் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஷேப் எடுத்துட்டு இது ஒரு படிமான தையல் இந்த நெக்கில் போட்டுருவோம். பாருங்கள், நெக்கு ஃபினிஷிங்காக இருக்கா? அது முடிச்சுட்டு குர்தாது இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இந்த இது வந்து திருப்பி லேஸ் திருப்பி நம்ம அடிச்சுக்கலாம். அடித்து முடிச்சிட்டா டிசைன் வந்து ரெடி. உங்கள்கிட்ட எந்த ஷோ பட்டன் இருக்கோ பட்டன் வைக்கலாம், இல்லை அப்படியே விட்டுறது இருந்தாலும் விடலாம், இல்லை வேறு ஏதாவது ஹேங்கிங் மாதிரி ஒரு பட்டன் ஒரு ஹேங்கிங் தொங்க விடுறதும் தொங்க விடலாம். அது உங்களோட விருப்பம். நெக்கோட டிசைனு இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.